ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமாவிலையும் அரசியலையும் நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க அன்றாட விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட பைல்வான் சார் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நாம சினிமாவை பத்தியும் சரி அரசியல் பத்தியும் சரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். அவருக்கு வயசு 76. ஆ இந்த சூழ்நிலையில இமயமலையில இருக்கிற அந்த குளிரையே வாலிபர்களாலே தாங்க முடியாது. அவர் ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு சட்டையும் பேண்ட்டையும் போட்டு போறாரு, வேட்டி கட்டிக்கிறாரு. சின்ன திரையில இப்போ ரியாலிட்டி ஷோ வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சியா போய்கிட்டு இருக்கு. ரியாலிட்டி ஷோன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ரியாலிட்டி ஷோ என்பது முதல் 2 சீசன்ல இருந்துச்சு. இப்போ அது ரியாலிட்டி ஷோவே இல்லை. ஒரு யோகா டீச்சர் உள்ள போயிருக்கு. போய் அந்த அட்மாஸ்பியரை அதால டைஜஸ்ட் பண்ண முடியல. நான் வெளியே போவேன், இங்க இருக்க பிடிக்கல சொல்லிட்டு வெளியே வந்து தப்பு இல்லை, கரெக்டா சொல்லியிருக்கு. கொஞ்சம் பார்ப்பேன். அதுலேயும் பர்டிகுலர் திவாகர விஜய படம் எட்டி வயசல்ல, அது ஒரு பெரிய ஃபைட்டாவே தெரிஞ்சுது. அந்த ஆள் கொஞ்சம் திரகாத்திரமான இருந்ததுனால, அதாவது அந்த பிக் பாஸ் பார்க்குறவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. கமலஹாசன் பிக் பாஸ் இருந்து வெளியே வந்தது காரணமே அவருக்கு அங்கே மரியாதை குறைஞ்சது தான். அதாவது கமலஹாசனை விட பிக் பாஸ் ஓவர்டேக் பண்ணார். கடைசியில் இப்போ அவன் பிக் பாஸ் போகிறான்னு அவன் பொண்டாட்டி மறுபடியும் சேர்ந்துக்கிட்டு நீ போயிட்டு வா, போய் வா புருஷான்னு அனுப்பி இது உண்டு. அதான் பணம் வந்ததுன்னா அவர் உண்மை சொல்கிறார். நான் வந்து உபயோகப்பட்டு அப்போ அதை சாப்பிட்டுருக்கேன், ஆனால் விற்பனை செய்கிற அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படின்றதே ஒரு பெரிய கடல் மாதிரி. அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. முக்கியமாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார், உலக சூப்பர் ஸ்டார்னே கூட சொல்லலாம். ஸோ நம்மளோட சூப்பர் ஸ்டார் வந்து கூலி படம் ரொம்ப வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டாட்டத்தில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவரோட சினிமா வாழ்க்கை அந்த பயணம் வந்து 50 ஆண்டை வந்து நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்றது அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அடிக்கடிக்கு இமயமலைக்கு ஆன்மீகம் அந்த மாதிரி போயிடுவாரு. இப்போ கொஞ்சம் வருஷம் நடுவுல இல்லாம இருந்தது. இப்ப திரும்பவும் அவர் வந்து இமயமலைக்கு போயிருக்கிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு. அது உண்மையா சார்? ஆமா, அதுக்கு என்ன காரணம்னா, இடையில அவருக்கு வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன்கள், ஓய்வெடுக்க முடியாத படப்பிடிப்பு, அது இல்லாமல் ஃபேமிலி ப்ரெஷர் இதெல்லாம் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் அதை தவிர்த்துக்கிட்டே வந்தார். இப்போ அவருக்கு வயசு 76. இந்த சூழ்நிலையில இமயமலையில இருக்கிற அந்த குளிரையே வாலிபர்களாலே தாங்க முடியாது. அவர் ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு சட்டையும் பேண்ட்டையும் போட்டு போறாரு, வேட்டி கட்டிக்கிறாரு. ஒரு அந்த ஜெர்க்கின்லாம் ஒன்றும் போடாமல் அவர் பாட்டுக்கு போறாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயமாக தான் பார்க்கப்படுது. அதில் ஒரு கான்ட்ரவர்சியும் உண்டு. என்னென்னா, உங்களுடைய உடல் அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் செஞ்சினார், வெள்ளை நிறமுடைய எந்த பொருளையும் நான் சாப்பிட மாட்டேன். சோறு சாப்பிட மாட்டேன், தயிர் சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அங்கே போய் இட்லி சாப்பிட்டார். இட்லியும் பொங்கலும் சாப்பிட்டுருக்காரு. ஒருவேளை இவருக்கு ஏற்ற உணவை எடுத்துகிட்டு போகலையா, இல்லை பறிச்சுத்தான் பார்ப்போமே எனக்கு சொன்னாரா, இல்லை சும்மா டூப்பு நான் வெள்ளை நிறம் உள்ள பொருட்களை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரா, இன்னொன்று இருக்குது. அது இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்டதில்லை. எனக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ரோட்டோர கடையில் உட்காந்து சாப்பிட்றாரு. இப்போ நாங்கள் வந்து நான் சபரிமலைக்கு ஒரு 12 வருஷம் போயிருக்கேன். போகும்போது ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிடணும். நாங்கள் ஒரு ஓலை கொட்டை போட்டிருப்பாங்க அங்கே வந்து. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இமயமலையில் போய் சாப்பிட்டது. என்னென்னா, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் 200 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. அப்படிப்பட்டவர் ஒரு பேக்டு ஃபுட்ஸை எடுத்துகிட்டு போகாமல் அங்கே கிடைக்கிற உணவே சாப்பிட்டு அங்கே தியானம் பண்ணுறது,
அப்புறம் அங்கே உள்ள மடத்துக்கு போய் ஆட்களோட ஆட்களாக இருக்கிறது. ரொம்ப ரேராக தான் அவர் வந்து அந்த மலை ஏறும்போது தான் அந்த தடி தடி எடுத்துட்டு எடுத்துக்கிட்டார். போறது. மற்றபடி ரொம்ப ஜாலியாக போகிறாரு. அதில் என்ன ஒரு விசேஷம்னா, மற்றவங்களால அப்படி இருக்க முடியாது. ஆமா. அதில் ஒரு தனி விசித்திரமான ஆள் தான். அவர் போயிருக்காரு. அவர் மட்டும் தான் போயிருக்காரா இல்ல குடும்பத்தாரும் சேர்ந்து? இல்லை, குடும்பத்தார் யாரும் போகலை. யாரோ ஒரு நடிகர் போயிருக்காரு. மற்றபடி ஒரு 4 பேரை கூட கூட்டு போயிருக்காரு. ஏன்னா பேச்சு துணைக்கு ஆள் வேணும் இல்லை. ஆமா. ஆனால் இந்த முறை என்னென்னா, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் டெய்லி அந்த வீடியோ ஃபோட்டோஸ் வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. முன்னால் நான் வந்து இமயமலையில் இருக்கேங்கிற மட்டும் தான் சொல்லுவார். இந்த தடவை தன்னை பற்றி செய்திகள் மக்களுக்கு தெரியட்டுங்கிறக்காக ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருக்காரு. அது சந்தோஷமாக இருக்குது ரஜினி ரசிகர்களுக்கு. சரி, ரைட்டு தலைவர். அதாவது இந்த சூழ்நிலையில் ஊட்டிக்கு போனாலே ஜெர்கின் தேவைப்படுது, இல்லை கம்பளி தேவைப்படுது. ஆமாம். அவ்வளோ பெரிய 0 டிகிரி இழுவை மனுஷன் சாதாரணமாக பொலாத்துறாரு போகிறாருங்கும்போது பெரிய ஒரு அதிசயம்தான், விந்தை தான். ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணுங்கிறது நம்முடைய பிரார்த்தனை. ஓகே. ஸோ ஒரு கூலி படம் வெற்றி அப்படின்றதுனால எல்லா சந்தோஷத்தையும் பார்த்துட்டேன், எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு மன நிம்மதியோடு அவர் போயிருக்காரா, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக போயிருக்காரா சார்? இல்லை, ரெண்டுமே தான். அவருக்கு மன நிம்மதி வேணும்னு, மன நிம்மதி தேடியும் அங்கே அவர் போவார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் நிம்மதி தேடி போகிறேன். இப்போ உதாரணமாக ஃபோன் இல்லை, ஆமாம், அதே பெரிய விஷயம். அப்புறம் பேரன் பேத்தி மகள்கள் மனைவி இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னடா உலகம், தனியாக வாழ்ந்தோம் தனியாக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாருல்ல, அது வந்து இந்த ப்ரெஷரை குறைச்சிரும். ஓகே. அதாவது இதயத்தில் இருக்கிற அந்த வெயிட்டை இந்த மாதிரி போகிறதுல குறைச்சிரும்னு அவரே பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. ஓகே. அந்த மாதிரி அவர் எல்லாருமே வந்து சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினியை பின்பற்றி எல்லாருமே வந்து ஆன்மீக நடிகர்கள் ஆயிட்டாங்க. ஆமாம். அதாவது தனுஷ் வந்து ஆரம்பத்தில் நாத்திகர், அது எனக்கு தெரியும். அப்புறம் இப்போ குலதெய்வத்தை வச்சு படம் எடுத்திருக்காரு, இட்லி கடை. அதுமாதிரி சிம்பு இஷ்டத்துக்கு வாழ்ந்து ஒரு ஜாலியாக அனுபவிச்சிட்டாரு. இப்போ பார்த்தா ஆமாம், அவர் வள்ளலார் கோயிலில் போயிட்டு வேண்டுதல். இது வந்து என்ன சூழ்நிலை வந்தாலும் கடைசியில் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் போகிற எல்லாம் கடவுள் கையில் இருக்குன்னு சொல்லும்போது வேறு என்ன செய்ய முடியும்? அப்படி தான் நான் வந்து கடைசி காலத்தில் எம்ஆர் ராதாவோட பயணிச்சிருக்கேன். அப்போது அவர் சொன்னார், இருந்தால் இருந்துட்டு போட்டுமாப்பா அப்படின்னு தான் சொன்னார். அவர் வந்து நாத்திகனா, தீவிர நாத்திகனா அவர் கடைசி காலத்தில் அவர் பேசவே இல்லை. அதாவது ஆன்மீக படங்களையும் நடித்தார். அது பெரும்பாலான படங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டை வயிற்றுலலாம் பட்டையெல்லாம் போட்டுட்டு நடிப்பார். தொழில் வேற, இது வேற, கொள்கை வேற அப்படின்னு சொன்ன எம்ஆர் ராதா கடைசியில் இப்போ உங்களுக்கு கடவுள் இருக்குதா தோணுதான்னதுக்கு இருந்துட்டு போட்டுவோப்பா, போகிறேன், எங்கே போகிறேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த இப்போ ரஜினியை பின்பற்றி பெரும்பாலான நடிகைகள் திருப்பதிக்கு போகிறவங்க திருப்பதி போகிறாங்க, திருவண்ணாமலை போகிறவங்க திருவண்ணாமலை போகிறாங்க. இந்த ஒரு மாற்றம் அவங்க ரசிகர்கள் மற்றியும் மாற்றம் ஏற்படுத்தும். சரி, நம்ம தலைவரே வந்து கடவுள் நம்புறாருன்ட்டு கடவுள் நம்புவோம். இது ஒரு வரவேற்க தகுந்த மாற்றம். ஓகே. ஸோ சினிமாவில் பொறுத்த வரைக்கும் வெள்ளித்திரையில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்குதோ அதே மாதிரி சின்ன திரையிலும் நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சார். ஸோ வெள்ளித்திரைக்கு ஈக்குவலாக சின்ன திரை வளர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், சின்ன திரை வளர்ந்தது மட்டும் இல்லை, 70 mm ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆமாம், அதாவது சின்னது பெருசாகும், இங்க பெருசு சின்னதா இருக்கு. ஆமா, அதே மாதிரி டிவியில வர்றதுக்கு முன்னாடியே நியூஸ் வந்து போன்ல வந்துருது. ஆமா, அதனால இந்த செல்போனுடைய வளர்ச்சி, செல்போனுடைய ஆக்கிரமிப்பு கொஞ்சம் மீடியாக்களை பெருசும் தவிர்த்திருக்கு. ஆமா. ஸோ அப்படி பார்க்கும்போது சின்ன திரையில இப்போ ரியாலிட்டி ஷோ வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. ரியாலிட்டி ஷோன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ரியாலிட்டி ஷோ என்பது முதல் 2 சீசன்ல இருந்துச்சு. இப்போ அது ரியாலிட்டி ஷோவே இல்லை. அப்போ எப்படி சார் ஸ்கிரிப்டட் சொல்லுங்க? ஸ்கிரிப்டடு தான். ஆனா ஸ்கிரிப்ட் இல்லைன்னு சொல்லி நேத்து கூட பிரவீன் காந்தி சொன்னாருங்களே. 100% அதனால தான் வெளியே தள்ளி விட்டானுங்க. ஓகே.
பிரவீன் காந்தி வெளியே போனதுக்கு காரணம் என்னன்னா சொன்னதை அவன் கேட்கல. ஓகே, அது ஒரு காரணம் தான். ம், ஏன்னா அவரால் வந்து ஜனங்களை சந்தோஷப்படுத்த முடியல. ஓகே, மெயின் அந்த ஷோவில் என்னன்னா மக்களை நீ சந்தோஷப்படுத்தணும். ம், அவங்க அந்த கவலைகளை மறக்கடிச்சு வேற லோகத்துக்கு ஆமா. நீ கொண்டு போகணுங்கிற மாதிரி சூழ்நிலை தான் அவங்க இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா சார்? எத்தனை எபிசோட் பாத்திருக்கீங்க இது இல்லை இல்லை, வரைக்கும்? நான் விட்டு விட்டே தான் பார்ப்பேன். நிறைய பேச பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ம், கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். அதுலேயும் பர்டிகுலர் திவாகர விஜய் பருவ எட்டி வயசல்ல, ஆமா, அது ஒரு பெரிய பாத்தீங்களா? ஃபைட்டாகவே தெரிஞ்சுது. ஆமா, அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சம் திரகாத்திரமான இருந்ததுனால திவாகர் தப்பிச்சான். இல்லாட்டி முதுகு எலும்பு போயிருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு சண்டை இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு யோகா டீச்சர் ஆமா, உள்ளே போயிருக்கு. ம், போய் அந்த அட்மாஸ்பியரை அதால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ம், நான் வெளியே போவேன், இங்கே ஆமா, இருக்க பிடிக்கல கத்திட்டாங்க. ம், சொல்லிட்டு வெளியே வந்து தப்பு இல்லை, கரெக்டாக சொல்லியிருக்கு. ம், அங்கே இருக்க பிடிக்கலைங்க, அங்கே ஆட்களோட இருக்க முடியாது, அது இருக்கக்கூடாதவங்க வீடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் உண்மை. ம், ஒரு யோகா டீச்சர் எந்த அளவுக்கு ஒரு மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஆள், அந்த ஆமா. டீச்சரே அந்த பிக் பாஸில் இருக்க ஒரு முடியல. 2 நாளைக்கு மேலே இருக்க முடியலன்னா, என்னை எப்படியா வெளியே விடியா, எனக்கு பைத்தியம் முடிச்ச போல் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ம், அப்போது அது எவ்வளவு மோசமாக இருக்கும். ஓகே. அப்போ அது ரியாலிட்டி ஷோவே அல்ல. அல்ல, ஒருத்தர் கடிக்கிறது, ஒருத்தர் இழிவாக பேசுறது. இழிவா பேசுறாங்க. ஆமா, அதாவது அதாவது எப்படின்னா சக மனிதனை மதிக்கணும். ம், சக மனுஷன் சக மனுஷிகளை மதிக்கிறதுக்கான விஷயமே அங்கே இல்லை. இல்ல, அதாவது அந்த பிக் பாஸ் பார்க்குறவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. ம், ம், ஏன்னா அங்கே அசாதாரணமான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால சொல்கிறேன். ஓகே. சோ முக்கியமா பார்க்கும்போது அந்த 20 கண்டஸ்டன்ட்ட பத்தியே இப்ப சரியில்லை, இப்படியெல்லாம் போட்டிருக்கீங்களே, ஒஸ்டா போகுது அப்படின்னு ரொம்ப வந்து விமர்சன இல்ல, அது ரீதியா அது ஒரு பெரிய பேர்ல இருக்கு இப்ப விஜய் அந்த show. சேதுபதி பேச்சிலேயே தெரியுது. ம், செம கடுப்படிக்காரு. ஆமா, அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கே பிடிக்கலன்னு அர்த்தமா? பிடிக்கல. ம், அவரும் கிட்டத்தட்ட டென்ஷன் ஆயிட்டாரு. ம், பல நேரங்களில் டென்ஷன் ஆகிறது தெரியுது. ம், அதுக்கப்புறம் வந்து என்னதான் இருந்தாலும், அதாவது அவரும் ஒரு நடிகர் தான். ஆமா, நடிகர். அதாவது ஹிந்தி படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு. ம், கமலஹாசனுக்கு கொடுக்குற மரியாதையில் ஒரு 50% கொடுக்கணும்ல. கொடுக்கணும். ஆமா, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறது, உட்காந்து பேசுறது. கமலஹாசன் இருக்கும்போது அது இல்லை. இல்ல, ஆமா, அப்போ அந்த மனுஷன் நினைப்பாரு, ம், எதுக்குடா வெறும் காசுக்கு தான் இங்கே வந்தோமா, ம், கேவலமாக எடுத்த அளவில் நம்ம ரேஞ்ச் என்ன, அது அப்படி பார்த்தாருன்னா ஆமா. அப்படித்தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு டெய்லி. ம், அதை உள்ளேருந்து குரல் வர்ற பிக் பாஸும் இப்போ கண்டுக்கிறது இல்லை. ம், என்னத்தையா நாசமாக போங்கிற மாதிரி விட்டுட்டாரு. ம், கமலஹாசன் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தது காரணமே அவருக்கு அங்கே மரியாதை குறைஞ்சனால தான். ஓகே, அதாவது கமலஹாசனை விட பிக் பாஸ் ஓவர்டேக் பண்ணார். ம், அது அவருக்கு பிடிக்கல. அதனால ஜென்டிலாக அவர் ரிலீவ் ஆகிட்டார். ஓகே, மற்றபடிக்கு அவர் நடத்தக்கூடாதுங்கிறது என்ன இல்லை. ஏன்னா இப்போ முன்னையாச்சும் அரசியல் கட்சி நடத்திட்டு இருந்தார். ஆமா, இப்போ அரசியல் கட்சியும் இல்லை, ம், ம், ஷூட்டிங்கும் இல்லை, சும்மா இருக்காரு. ம், ஏன்னா அவர் காயப்படுத்துச்சு. ஓகே, அதான் பிக் பாஸில் காயப்பட்டு தான் ம், கமலஹாசன் வெளியே வந்தார். அதே மாதிரி அதாவது நீங்கள் ஒரு பெண்ணே சொல்கிறா, எனக்கு நீ டேட்ஸு ம், அப்படின்னா சரி ரைட்டு அப்படியாம்மா ரெஸ்ட் எடுத்துக்குமான்னு சொல்லணும். இவன் அதை எலாபரேட் பண்ணுறான். ம், ஐயோ வலி இருக்குமே, கிராம்ஸ்லாம் வருமே, ம், இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஆமா, தேவையில்லாதது. அப்போது இது மாதிரி முன்னால் இல்லை. ம், அப்போது நீ மக்களை கவர்றதுக்காக எந்த அளவுக்கு ஆபாசமாக பேசணுமோ பேசு, ஆமா, அருவருப்பாக பேசு. அப்ப எல்லாமே கண்டென்ட் கிரியேட்டிங் தானே சார்? ஆமாம் ஆமாம். அதுவும் முரண்பட்ட விஷயங்கள். ம், அதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குதூகலமாக இருக்கலாம். ஆனால் இது வந்து நான் என்ன சொல்கிறது, ப்ளூ ஃபிலிம் கூட பிரச்சனை இல்லை. ம், அதுக்கு முன்னால் அந்த புத்தகங்கள் வரும், ஓகே, ஆபாச புத்தகங்கள், ம், ம், அதை விட மோசமாக இருக்கு. ம், அதாவது அது எப்படி பெண்கள் வந்து சில நேரங்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமா, சரி, முழுமையாக யாரும் பார்க்குறதே இல்லை. ஆனால் விஜய் டிவி தன்னுடைய தரத்தை ஏன் இப்படி தாழ்த்திக்குது? ஆமா, ஏன்னா எல்லாருமே அததான் சொல்றாங்க. சில ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. ம், இப்போ பகலில் நடத்தப்படுற அந்த கோபிநாத் ப்ரோக்ராம் காமெடி ஷோஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ம், அது ஒரு
ஒரு மாமியார் விஷயங்கள், மருமக விஷயம், புருஷன் விஷயம் எல்லாம் வெளியே வந்து கடைசியில் சந்தோஷமா போறது, அவங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பத்தை வெளியே தீர்த்துக்கிறது. அதாவது நேரடியாக அவங்க பேச முடியாத விஷயத்த இந்த மாதிரி பொதுவில் பேசுறாங்க, தப்பு தான். அது அந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்துகிற விஜய் டிவி எதுக்கு இப்படி ஒரு மொக்கங்கிறது சொல்ல மாட்டேன், ஆபாசமான ஒரு அருவருப்பான காரி துப்புற இது நடத்துது ஏங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அது நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே போகுது. ஆமா, குறைஞ்சினோட பரவாயில்ல. இப்படி ஒரு ஷோ வேணும்னு நினைக்கிறீங்களா சார் நாட்டுக்கு? இல்லை இல்லை, அதை இவ்வளவு தூரம் பேச நான் எப்படி வேணும்னு சொல்லேன். முன்னெல்லாம் கமலஹாசன் ஷோலாம் உட்காந்து பார்ப்பேன், அவர் நூல் பற்றி சொல்லுவார். ஆமா, நிறைய விஷயங்கள் இருக்கும். அவருடைய காஸ்டியூமே வேற ஸ்டைலில் இருக்கும். அதாவது வெளிநாட்டுக்காரன் ஹாலிவுட்டில் போடுற ரேஞ்சில் அவர் போட்டுட்டு இருப்பார். அதை பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். அதுமே அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, அதுமே அந்த படம் போடுவார் அப்போல்லாம், குறும்படம், அதெல்லாம் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். அதுமாதிரி லைஃப் ஸ்டைல், அவங்க லைஃப்பை பற்றி பேசும்போது கூட லைஃப்பை பற்றி மோசமான விஷயங்களை தான் அங்கே பேசுகிறாங்க. ஒரு மக்களுக்கு மக்களை சென்றடைகிற விஷயங்களை அவங்க யாரும் பேசலை. அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல விஜய் டிவியை ஏன் நான் பாராட்டுறேன்னு சொன்னால், சினிமா கண்டென்ட்டே கிடையாது அவங்கள்ட்ட. விஜய் டிவியில் சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கிடையவே கிடையாது. அது விவாதமாக இருக்கலாமே தவிர மற்றபடி ஒரு மற்ற பொழுதுபோக்கு டிவிகளிலிருந்து வித்தியாசமானது விஜய் டிவி. அவங்க ஏன் இப்படி தரத்தை குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவுக்கும் விளம்பரமும் வரல. அதாவது நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னு தானே விளம்பரம் கொடுப்பாங்க. இப்ப தீபாவளி நேரத்துல அந்த விளம்பரம் ஒன்றும் கிடையாது, அதிகமா இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குங்கிறது தான் மனசு கஷ்டமா இருக்கு. அது அதிகமா பேசுறதுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பீப்புள் அங்கே உள்ளே போகலை. ஆமாம் சார், ஆமாம். ஒரு பிலோ ஸ்டாண்டர்ட் உள்ளவங்கள்ட்ட போனோம்னா அவங்க என்னென்னாலும் தயாராக தான் இருப்பாங்க. ஆமாம். இப்போ ரெக்கார்ட் டான்ஸ் ஆர்டர் பண்ண ஒன்று போயிருக்கு, ஒரு 4 குத்தாட்டம் போனால் அது குத்தாட்டம் போட தான் செய்யும். இன்னும் வருங்க அடுத்த எபிசோடெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்தாட்டம் போடுற இதாக தான் இருக்கும். ஆமாம், அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதில் அகோரின்னு ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு, கலையரசன், அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவன் தின்னானா இல்லையான்னு தெரியல, ஆனால் அந்த பையன் நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு லூசுத்தனமான பையன். நான் வந்து அங்கே காசிக்கு போய் பிணம்லாம் தின்றுருக்கேன்றான். அப்புறம் 2 பசங்க இருக்காங்க, அவங்களும் பொண்டாட்டியும் போட்ட சண்டை வந்து ஊரில் எந்த பக்கம் முன்னாடி போட்டுக்க மாட்டாங்க. போலீஸில் போய் தப்பாக சொல்லி கடைசியில் இப்போ அவன் பிக் பாஸ் போகிறான்னு அவன் பொண்டாட்டி மறுபடியும் சேர்ந்துக்கிட்டு நீ போயிட்டு வா, போய் வா புருஷான்னு அனுப்பி இது பண்ணுது. அதான் பணம் வந்ததுன்னா எல்லாமே பிரிஞ்சு போன பொண்டாட்டி கூட சேர்ந்துருவா, மாறிடும். ஏன்னா ஒரு முறை அவனை வச்சு எனக்கு அந்த பொண்ணு கச்சாமச்சானே என்கிட்ட பேசிச்சு. ஏம்மா ஓர் ரேஞ்சுக்கெலாம் என்னால் பேச முடியாது, குறைச்சி பேச முடியாது, பிடிக்கலாம் போயிட்டேரு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அது பேசவே இல்லை. 2 குழந்தைகளுக்கு தாய் மாதிரியும் அது அந்த பேச்சில் தெரியல. சரி போ அப்படின்னு விட்டுட்டேன். அது பிக் பாஸ்ங்கிறது எவ்வளவு உயரத்துல இருந்ததோ அதே அளவு. இத பத்தி கூல் சுரேஷ் கூட பேசியிருந்தாரு, பாத்தீங்களா சார்? வாந்தி எடுத்து, அதாவது இவ்வளவுக்கு அவங்க போய் காசு சம்பாதிச்சுட்டு வந்தவன். ஆமா, அது உள்ள போயிட்டு வந்தாரு. உள்ள கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருமான்னு இருந்தா இல்ல காசோட வந்தான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கல. அது பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்க யாராவது ஒருத்தர் சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா இவ்வளவுக்கும் வந்து திறமை உள்ளவங்க எல்லாம் அங்க இருக்குதான் செஞ்சாங்க. திறமை உள்ளவங்க வந்து சினிமாவில் நடிச்சா கூட அது ஏத்துக்கல, அது என்ன ஒரு இடம் இல்லை. அந்த நேரத்துல மட்டும் எல்லாம் பேசு பொருளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஏதாவது ட்ரை பண்ணாங்க, படத்துல ட்ரை பண்ணாங்கன்னா படம் சுத்தமா ஊத்தி முடிக்குது. மறுபடியும் அவங்க விஜய் டிவியில போய் தஞ்சை அடைய தான் செய்றாங்க. அந்த பிக் பாஸ்ல இருந்தவங்க கூட அப்படிதான் போய் தஞ்சை அடைய. ஓகே, சோ உங்களுக்கு வாய்ப்பு வந்ததா சார்? நீங்க வந்தப்ப இல்ல, ஆரம்பத்துல வாய்ப்பு வந்துச்சு, ஆனா நம்மள அவமானப்படுத்திடுவாங்க இருக்கு பயந்துகிட்டு எங்க வீட்டுல வேண்டான்ட்டாங்க. நானும் அப்படிதான் முடியும். ஏன்னா அவங்க யாரையுமே ஓய்த்தி பூஸ்டப் பண்ணி காட்ட மாட்டாங்க.
கேவலப்படுத்திடுவாங்க. ஆமா. அது எதுக்கு தேவையில்லாம ம். இப்போ நியாயப்படி பார்த்தா அந்த விஜய் சேதுபதி அவமானப்பட்டுட்டு தான் இருக்காரு. ஆமா. அங்க. அவர் என்னைக்கு வெளியே போறாரா, போங்கப்பா அவங்க இன்னும் வேண்டாம், என் மரியாதையே போச்சு ம். அப்படிங்கிற மாதிரி தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. எங்கே போய் முடிய போகுது தெரியல. ஓகே. ஸோ திவாகர் ரொம்ப வந்து எல்லாருமே ரொம்ப இழிவா பேசிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரன்னு டைரக்டா சொல்றாங்க. இல்ல பிசிக்கலாவும் அது நிறைய ஹராஸ்மெண்ட் சென்டி பண்றாங்க. அது வந்து இறக்கமாயிட்டு. ம். மக்களுக்கு. முதல்ல இப்போ 2வது எபிசோட்ல வெளியே வந்துருவாருன்னு தான் சொன்னாங்க. ம். அது என்ன ஆச்சுன்னா, ஜனங்களுடைய மனப்பக்குவம் பார்வை எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருப்பான். ம். போய் 2 சாத்துனேன்னு வச்சுங்க, ம். ஏன் சார் நீங்கள் பயில்வான் அவன்கிட்ட போய் அவனை போய் அடிக்கிறீங்க, செத்து போயிட்டான்னா ஆமா. இப்படித்தான் சொல்லுவான். ம். ம். மக்களோட பார்வை இப்படித்தான் இருக்கு, நீங்க ஏன் அவனை போய் அடிக்கிறீங்க ஆமா. அப்படிதானே கேட்பானே தவிர அவன் ஏன் அப்படி சேட்டை பண்ணு கேட்க மாட்டான். கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆளு பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து ஐயே நீ என்னடா படிச்சிருக்க இன்னும் ஒரு ரொம்ப ஒதுக்கி தள்ளுறாங்க. ஆமா. அந்த ஒதுக்கி தள்ளுறதுல அவன் சிம்பத்தியை கிரியேட் பண்ணி கோமாளியாவே பாத்துடுறாங்க. அப்படிதான் அவன் பேசுறாங்க சிம்பத்தி அவரை. கிரியேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி அப்படி இருக்காது. ஓகே. அதனால அது சிம்பத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உண்மையிலே அவர் எனக்கு என்னென்னா திவாகர் பிக் பாஸில் போய் ஃபில்டர் ஆகி திருந்தி வந்தால் சந்தோஷம். ம். மறுபடியும் இந்த மாதிரி பைத்தியர்த்தனமா என்னாச்சுன்னா அந்த பொண்ணு விஜய பருவ நெஞ்சில் மீச்ச மாதிரி ஆமா. வேற படாத இடத்துல பட்டு நடக்கணும் ஆயிடும். ஓகே. சோ பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஷோ. கண்டிப்பா இப்ப இவ்வளவு நேரம் பேசுறதே நான் வந்து ஆமா வேஸ்ட்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப எப்படி சொல்றது, நிறைய ஆடியன்ஸ் திட்டிக்கிட்டே இருக்காங்க, இருந்தாலும் பாக்குறாங்க. அத வந்து போன்ல டிராவல் பண்ணும்போது பாத்துட்டு போறாங்க, ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது பாக்குறாங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு மக்கள் கிட்ட. ஆனாலும் அது அதாவது கான்ட்ரவர்சி இந்த மாதிரி தவறான விஷயங்களை பார்க்கறதுக்கு ஒரு உந்து சக்தி மக்கள்கிட்ட இருக்கு இருக்கு. ஆமா. அதுதான் அவங்களுடைய மூலதனம் விஜய்க்கு. ஏன் நீங்கள் என்னதான் கழுவி ஊற்றுங்க, பார்க்குறக்கு ஆள் இருக்குன்னு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீகாந்த் வந்து ஜாமீன்ல வந்துட்டு இப்போ குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. ஸோ அது நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? இப்போ எப்படி அவரோட கேஸ் எந்த? ஆமாம், அதாவது சிலர் வந்து அந்த போலீஸு ஜெயிலுன்னு போனதுக்கப்புறம் அவங்க திருந்திடுவாங்க. ஆமா. ஜெயிலுடைய நோக்கமே உள்ள வர்றவன் குற்றச்சாட்டப்பட்டவன் இல்லை குற்றவாளி திருந்தணுங்கிறது தான். அதில் அவர் திருந்திட்டார். சரி, நம்ம எவ்வளவு பெரிய இமேஜ் இருந்துச்சு, நமக்கு இப்படி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஆளு திருந்திட்டாரு. அவர் வந்து அவரே சொல்றாரு, நான் அவரு உண்மை சொல்றாரு, நான் வந்து உபயோகப்பட்டு அப்ப அதை சாப்பிட்டுருக்கேன், ஆனா விற்பனை செய்யற அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ சைலண்டா இருக்காரு. அவருக்கு அதாவது ஒரு நல்ல அவருடைய டேலண்டட் ஆள். அவர் கிரிக்கெட்டு அணியெல்லாம் இடம்பெற்ற ஆள். ரொம்ப நல்ல டைப்பு, பழகிறதுக்கு ரொம்ப நல்ல டைப்பு. அவருக்கு இப்படிப்பட்ட சோதனை. இப்ப மக்கள் அவர் எப்படி பார்ப்பாங்க சார்? இல்ல, இன்னொரு ஹிட் படம் கொடுத்தாருன்னா அவர் மறுபடியும் மேல வந்துடும், எல்லாமே மறைஞ்சிரும். ஆமா, அதுல ஜனங்களுக்கு என்னன்னா ஓடுற படத்துல அவர் இருக்கணும். அப்படின்னா அவர் பழைய ஹிஸ்டரியெல்லாம் மறந்துடுவாங்க. ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படிதான். இல்லையா சார், அதெல்லாம் அந்த காலம் சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ அவர் கரெக்ட் ஆகிட்டாரு. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு காலத்தில் ப்ளூ ஃபிலிம் ஆர்டிஸ்ட் தான் சகிலா. இப்போ பாருங்க எல்லாம் விழுந்து விழுந்து அம்மாங்கிறாங்க. அந்த அம்மா ஏதோ ஜட்ஜு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அது நான் இப்போ குறைச்சி சொல்லலை, அதுலேருந்து மாறி வேற ஒரு தன்னை வேற ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான் அப்படிதான் இருக்கணும். இல்லை, எப்பவுமே அந்த கிரைம் மாதிரி இருக்கக்கூடாது. அதனால அவரு அந்த ஜெயில் வாழ்க்கையை அவரை முற்றிலும் மாத்திருச்சு ஸ்ரீகாந்த். அதான் உண்மை. இப்ப ஜாமீன்ல வந்திருக்காரு, பட் இதோட கேஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குமா சார்? ஆமா, நடந்துகிட்டு இருக்கும். அதாவது கிரைம் கேஸுக்கும் சீக்கிரமா முடிஞ்சிடும். சிவில் கேஸ்னா செத்த பிறகு விட முடியாது. வாய்தாவுக்கு ஒழுங்கா போயிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. வாய்தாவுக்கு இடையில போகல இருந்தா ஜட்ஜி கோவம் வந்துடும், அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா வந்துட்டு போயிருந்தா அவருக்கே பாவமா இருக்கும். பாவம், ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு ஏதாவது ஃபைனை போட்டு விட்டுருவாங்க. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.